நடைபெற்று கொண்டிருக்கும் நமது மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமாய் அவர்களுடைய நினைவு அறக்கட்டளையின் சார்பாக ஒரு நாள் ஒன்று கூடுவோம் இந்த வேளாண்மைக்கு என்ற நிகழ்ச்சி இந்த சித்தாமூர் சரவம்பாக்கம் கூற்றோடிலே மிக சீரும் சிறப்பமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழா இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு சிந்திக்க வேண்டிய நிகழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முன் எனக்கு முன் பேசிய இளைஞர் கூறினார், எல்லா வேலையும் செய்ய தயார், ஆனால் விவசாயத்துக்கு யாரும் செல்வதில்லை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கில பத்திரிகையான இந்து பத்திரிகையிலே ஒரு கட்டுரை படித்தேன். தருமபுரி மாவட்டத்தில் 25 ஏக்கர் இருக்குது, அவங்களுக்கு மாந்தோட்டம் இருக்குது. பையன் பிஎஸ்சி படிச்சிருக்கிறான். பொண்ணு பார்க்குறாங்க, என்னன்னு கேட்குறாங்க. அரசாங்க வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ வசதின்னு சொல்லி அரசாங்க வேலை இருக்கான்னு கேட்குறாங்க. 25 ஏக்கர் மாந்தோட்டம் இருந்திருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் நல்ல மாம்பழம் விளையக்கூடிய பகுதி. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அரசு வேலைக்கு தான் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அங்கே கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வந்த பிறகு அந்த காலத்தில் கம்பெனி என்று சொல்ல மாட்டார்கள், கும்பினி என்று சொல்வார்கள். கோழி மேய்த்தாலும் கும்பினிக்காரங்கிட்ட போய் கோழி மேய்க்கணும் அப்படின்வாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய விவசாயம் நமக்கு சாத்தியப்படுமா என்கின்ற ஒரு சூழ்நிலை இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியை படித்தேன். நமது தகவல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி ஸ்ரீதர் வேம்பு என்கின்ற அதனுடைய நிர்வாக இயக்குனர் தலைவர் கூறுகின்றார், எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு வந்துட்ட பிறகு எல்லோருக்கும் வேலை இருக்காது, எப்படி தான் ஆகும்னு தெரியல, இளைஞர்களுடைய எதிர்காலம் எப்படி தான் இருக்குமோ அப்படிங்கின்ற ஒரு ஆச்சரியமான வருத்தத்தோடு ஒரு நிகழ்ச்சியை கூறுகின்றார்கள். இந்த காலகட்டத்தில் நம்ம நாடு ஒரு பெரிய விவசாய நாடு. விவசாயம் பார்த்திங்கன்னா 10,000 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறான். பெரும்பாலும் ஆசிய நாடுகளில் தான் விவசாயம் அதிகமாக இருக்கும். நீங்கள் அமெரிக்காவில் கொலம்பஸ் போனது 1497 தான் கொலம்பஸ் உள்ளே போகிறான். அமெரிக்காவுக்கு போய் கண்டுபிடிக்கிறான். அவன் இந்தியாவுக்காக வந்தவன் அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துட்டான். அங்கே போய் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அங்கே அந்த பாரம்பரிய மக்கள் தான் அங்கே இருந்துகிட்ருக்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு அவன் இந்தியன்ஸுன்னு நினச்சிக்கிறான். செவேந்தியர்கள் தான் அவன் தான் பேர் வைக்கிறான். அப்போ அங்கே விவசாயம்ன்றது ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கு முன்னாடியே இந்த நம்ம நாட்டில் இந்தியாவில், சைனாவில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளெல்லாம் விவசாயம் ரொம்ப சிறந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இருந்த விவசாயம் 1960 பார்த்திங்கன்னா பசுமை புரட்சி நமக்கு வந்தது. பசுமை புரட்சியில் ரசாயன உரங்களெல்லாம் நிறைய பயன்படுத்தணும். ஏன் பசுமை புரட்சி உள்ளே வந்ததுன்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய கதை இருக்குது. இளைஞர்கள் பத்திரிகையெல்லாம் படிக்கிறாங்க, ஆனால் பழைய செய்திகளை யாரும் படிக்கிறது இல்லை. அது ஆங்கில பத்திரிகை ஆகட்டும், தமிழ் பத்திரிகை ஆகட்டும், கடைசி பக்கத்தை தான் பார்க்குறான். ஸ்போர்ட்ஸ் காலத்தை தான் பார்க்குறான். ஸ்போர்ட்ஸ் காலத்தை பார்த்துட்டு போயிடுறான். என்ன நடந்தது 1960 நமக்கு பசுமை புரட்சி உள்ளே வர்றப்போ நமக்கு சாப்பாடு இல்லைன்ற ஒரு மாயை. அப்போ அமெரிக்க ஜனாதிபதி 59 இங்கே வரார். அப்போது ஒரு பெரிய பொருட்காட்சியை திறந்து வைக்கிறாங்க டெல்லியில். டேவிட் ஹவுசார்னு பேர் அவருக்கு, அன்றைய ஜனாதிபதி. இந்த வேர்ல்டு எக்ஸிபிஷன், அக்ரிகல்ச்சர் எக்ஸிபிஷன் நடத்துகிறப்போ இந்தியாவில் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. அந்த எக்ஸிபிஷனுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அமெரிக்காக்காரன் அந்த எக்ஸிபிஷனை திறந்து வர அந்த ஜனாதிபதி அந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தியாவில் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுன்னு. சுதந்திரம் ஆகிட்ட பிறகு வர்ற முதல் ஜனாதிபதி அவர் தான். அதுக்கப்புறம் தான் கனடியெல்லாம் இந்தியாவுக்கு வராங்க. அப்போ பார்த்துட்டு தான் அவங்க நாட்டுக்கு போகிறாங்க. அவங்க நாட்டுக்கு போகிறப்போ சாப்பாடுக்கு நமக்கு இல்லை, ஏன்னா சாப்பாடு ரொம்ப கஷ்டம். அப்போது உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ இவன் ஒரு பில் அங்கே பாஸ் பண்ணுறான்.
நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் படித்தவங்களுக்காக சொல்கிறேன். பிஎல் 48என்ற ஒரு சட்டம் அமெரிக்காவில் கொண்டுட்டு வராங்க. அப்போது என்ன ஒரு முக்கிய காரணம், சாப்பாடு கொடுத்தா அப்படின்னு தெரியணும் ஃப்ரீயாக, ஆனால் அவங்க நம்ம கையில் இருக்கணும். எதுங்க அது பேர் ஃபுட் டிப்ளமோசின்னு பேர். சாப்பாட்டில் கூட ஒரு ராஜதந்திரம் பார்க்கக்கூடியவங்க. அந்த பிஎல் 48 படி தான் நமக்கு வந்துக்கிட்டே இருந்தது. ஷிப் டு மவுத்துன்னு வாங்க, கப்பல் வரும், வாய் திறந்துருக்கும், எல்லாருக்கும் சாப்பாடு போயிடும். சாயங்காலம் குழந்தைங்களுக்கெல்லாம் கேர்ன்ற ஒரு நிறுவனம், பழைய ஆட்களுக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும், பால் பவுடரை கொடுப்பாங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா உணவு அரசியலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த பசுமை புரட்சிக்கு அப்புறம், பசுமை புரட்சி ஒரு கணக்கில் தான் உள்ளே வந்தவன். ஏன்னா உங்கள் விதைகள்லாம் வீரியம் இல்லாதது, உங்கள் நாட்டில் பணம் இல்லை, உலக வங்கி கொடுக்கணுன்னா இந்த வீரிய விதைகளெல்லாம் நாங்கள் சப்ளை நீங்கள் பயிரிடுறீங்க, எங்கள் விதைகளெல்லாம் எடுத்துக்காங்க அப்படின்றான். அப்போ தான் இந்தியாவில் நம்ம இந்திரா காந்தி அம்மா இருக்கிறாங்க, பிரதமராக இருக்கிறாங்க. நம்ம சி சுப்பிரமணியன் தான் உணவு அமைச்சராக இந்தியாவில் இருக்கிறார். அரசினுடைய உயர் அதிகாரி பார்த்திங்கன்னா சிவராமன்ற ஒருத்தர் இருக்கிறார், அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி. அவர் தமிழ்நாட்டுக்கார், இங்கே தமிழ்நாட்டில் வேளாண் துறை செயலாளராக தான் இருந்தார். இப்போ ஏபிசின்னுவாங்க, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கமிஷனர்னு பேர், அப்போ அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரின்னு பேர். சி சுப்பிரமணியம் இங்கே தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்தப்போ டெல்லிக்கு போயிட்டார். டெல்லியில் வேளாண் துறை அமைச்சராக இருக்கிறப்போ இந்த சிவராமனை அங்கே கூப்பிட்டுக்கிட்டார். டெப்டேஷன் கூப்பிட்றப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த விவசாயம் பாரம்பரியமாக நடத்திட்டு இருக்குது, இந்த ரசாயன உரங்கள்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு தக்க பூண்டு இருக்குது, சனப்பு இருக்குது. அவர் பேர் சஸ்பேனியா சிவராமன்னே பேர் அவருக்கு. இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கப்போ தேவையில்லை அப்படின்னு ஒரு அரசனுடைய உயர் அதிகாரி. அப்போது உலக வங்கியும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த நமக்கு உதவி செய்யக்கூடிய வேளாண் துறையும் யோசிக்குது, இந்த அதிகாரி வச்சுக்கிட்டு இருந்தால் நாங்கள் லோனை கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. உடனடியாக இவர் என்ன பண்ணுறாங்க, கேபினட் செக்ரட்டரியாக மாற்றிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கேபினட் செக்ரட்டரியில் இருந்தவர் ஸ்ரீவத்சவான்னு பேர், அவரை எடுத்துகிட்டு வந்து அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரியாக போடுறாங்க. சிவராமனுக்கு பெரிய பதவி தான் போகுது, இருந்தாலும் ரொம்ப திறமையான அதிகாரி, உயர் அதிகாரியாக இருக்க. சயின்டிஸ்ட், பெரிய சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா டாக்டர் ரிச்சாரியான்ற ஒருத்தர் இருக்கிறார். உலகத்தில் சிறந்த நெல் நிபுணர் அவர் தான், வெரி குட் பிரீடர். அவரை கட்டாக்கில் இருக்கிறாங்க, ரைஸ் ரிசர்ச் சென்டருடைய டைரக்டர் ஜெனரல் அவர் இதெல்லாம் வேண்டியதில்லை, நமக்கு 1,00,000 நெல் ரகம்லாம் இருக்குது, இதுலேயே 40,000 ரகம் நல்ல ரகங்கள்லாம் இருக்குது, எந்த விதமான ரசாயன உரங்கள் வேண்டியதில்லை, நான் ஒரு திட்டத்தையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பிளான்னே பேர், அதுக்கு செயல் திட்டத்தையே கொடுக்குறார். அவன் அங்கேருந்து உலக வங்கி பார்க்குறான், இவரெல்லாம் வச்சுட்டு இருந்தால் லோன் கொடுக்க முடியாது அப்படின்ன உடனே அவரை எடுத்துகிட்டு எம்எஸ் சுவாமிநாதன் உள்ளே வரார். அப்போது டாக்டர் ரிச்சாரியாவுக்கு வேற ஒரு டம்மி போஸ்ட்டை கொடுத்துட்றாங்க, வெரி குட் ரைஸ் பிரீடர். அந்த நேரத்தில் இப்படி ஒரு பசுமை புரட்சி உள்ளே வந்து நம்ம நிலங்கள், நம்முடைய நீர் நிலம், நம்முடைய சுற்றுச்சூழலாம் மாசு கெட்டு போயிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலம் மலராக்கக்கூடிய தன்மையில் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி எது போட்டாலும் வரமாட்டேங்குது, கண்டு முதல் எடுக்க முடியல. இந்த சூழ்நிலையில் தான் விவசாயத்தை காப்போம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் ஒரு பெரிய விந்தை என்னென்னா, இந்தியாவில் இன்னும் 85% 2.5 ஏக்கர் கீழே தான் இருக்கிறது விவசாயம். நிறைய பேர் சொல்கிறாங்க பெரிய பெரிய ஆள்லாம் விவசாயம் பண்ணி தான் உணவு உற்பத்தி பெருகுதுன்னு சொல்லிட்டு. வடநாட்டிலே ஆகட்டும், வடநாட்டில் கோதுமை பயிரிடுறாங்க, நம்ம தென்பகுதியிலலாம் நெல் விவசாயம் நடக்குது. 85% விவசாயிகள் தான் 2.5 ஏக்கர் கீழே இருக்கிறவன். இவன் தான் 78% உணவு உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த விவசாயிகள் எதிர்காலத்தில் எப்படி இருப்பாங்கன்றது தான் ஒரு கேள்வி. இன்று ஒரு விவசாயிக்குள்ள ஒரு மருத்துவம் படிக்கிறான், ஒரு பொறியியல் கல்லூரியில் போய் படிக்கிறான்னா, மருத்துவம் பொறியியல் கல்லூரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வணிகமயமாயிட்டு. அரசாங்கம் எது நல்ல காரியங்களை பண்ணணுமோ அது அவங்க கையில் இல்லை. ஒரு மருத்துவம் அரசாங்கத்து கையில் இருக்கணும், கல்வி அரசாங்கத்து கையில் இருக்கணும், மது தனியார்கிட்ட இருக்கணும். மது அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது, கல்வி
மருத்துவம்லாம் தனியார்கிட்ட போயிட்டுருக்குது. அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு 2.5 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு பையன் பொறியியல் படிக்கணும். அந்த தனியார் கல்லூரியில் பார்த்தா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், அங்கே போய் கேட்டிங்கன்னா அவனுக்கு லட்சக்கணக்கில் கொடுக்கணும். அப்போது இருக்கிறது 2.5 ஏக்கரு, 85% விவசாயிகள். இவன் போய் பொறியியல் கல்லூரியில் படிக்கிறப்போ கடனை வாங்கி அதை வாங்கி கொடுக்குறான். மருத்துவம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அந்த மேடையிலேருந்து தவறி விழுந்துட்டா கூட ஒரு ஆப்ரேஷன், ஆர்த்தோபீடிக் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் தனியார் மருத்துவமனைகள் தான் இருக்குது. இப்படி அரசு நடத்த வேண்டியது அரசு நடத்தலை. எது பஞ்சமா பாதங்களோ அது அரசு, எந்த அரசாக இருந்தாலும் எடுத்து பஞ்சமா பாதங்கள்லாம் கொலை களவுகள்லாம் இருக்கிறதெல்லாம் மற்றெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை தான் இயற்கை விவசாயம் எப்படி நிலைச்சி இருக்கும்ன்றது தான் ஒரு பெரிய கேள்வி. இதில் என்ன சுருக்கமாக முடிச்சிடறேன் நான். இந்த பன்னாட்டு விதை கம்பெனிகள்லாம் இருக்குது பாருங்கள், மான்சென்டோ விதை, கார்கில் விதை, டுபான்னு ஒரு விதை பெரிய இது, டுபான் இது, கார்கில் சீட்ஸு, மான்சென்டோ, சிஞ்சனட்டா, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, உலக வங்கியில் பெரிய முதலீடுகள் போட்டிருக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இது போல் ஒரு கூட்டம் போடுறோம், அப்படி இது ஒரு உழைப்பால் இருந்த கூட்டம். அங்கே என்ன பண்ணுறான், ஒரு பெரிய கமிட்டி ஒன்று போடுறான். அந்த கமிட்டிக்கு அவன் தான் ஸ்பான்சர் பண்ணுறான். அந்த கமிட்டி என்ன சொல்லுது, அவன் நினச்சது என்ன ஸ்பான்சர் பண்ணுறான்னா, இவங்களாம் நமக்கு சாதகமாக சொல்லுவாங்கன்னு பண்ணிட்டான். அதை பார்த்தீங்கன்னா 400 சயின்டிஸ்ட் அந்த கமிட்டியில் ஏறக்குறைய 2005 அந்த கமிட்டி போட்டாங்க. 400 சயின்டிஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் சயின்டிஸ்ட்டுன்னுவாங்க, எக்கனாமிஸ்ட் இருப்பான், சோஷியாலஜிஸ்ட் இருப்பான், அந்த வரலாற்றியலை சொல்லக்கூடிய பேராசிரியர், மானுடவியல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் இருப்பான். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேத்தாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க, பயிர் நோயியல் பேராசிரியர், விலங்கியல் பேராசிரியர், நோயியல் பேராசிரியர், மரபியல் பேராசிரியர்னுவாங்க, ஜெனட்டிக் ப்ரொஃபஸர் இருப்பாங்க. இவங்க என்ன இத்தனை சயின்டிஸ்ட்டும் கூடி பேசுகிறப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, உலக அளவுலேயே பார்த்தீங்கன்னா 75% விவசாயம் 2.5 ஏக்கர் கீழே தான் இருக்குது. குறிப்பாக ஆசிய நாடுகளில் தான் இது அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தான் இருக்குது. இப்படி இருக்கிறப்போ இந்த விவசாயம் எதிர்காலத்தில் என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, சிறு விவசாயிகளாக தான் உலகத்துக்கே சோறு போட முடியும் அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது என்ன சொல்லிட்டாங்க, மண் வளம்லாம் போயிடுது, இயற்கை விவசாயம் தான் வெற்றி பெறும் அப்படின்ட்டாங்க. அப்போது இந்த கமிட்டி 2000 பேஜ், எது 2000 பக்கம் எதுங்க, அந்த கமிட்டியினுடைய அறிக்கை 2000 பக்கம். அது சர்வதேச அளவில் பாலிசி மேட்டர், கொள்கை முடிவுகள். அந்த அறிக்கையை கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இல்லைன்னா இந்த உலகம் மொத்தம் போயிடும், சாப்பாடு இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டுங்கள் கொடுத்துட்ட பிறகு அதில் கையெழுத்து போடுறாங்க பாருங்கள். அந்த கமிட்டியில் டிசெண்டிங் நோட்டுன்னுவாங்க, எதிர்ப்பு கருத்துக்களை சொல்லுவாங்க. அப்போ இந்த அமெரிக்கா இந்த பன்னாட்டு கம்பெனிகள்லாம் வெளியே போயிட்டாங்க. நம்ம நாட்டிலேருந்து போனவங்க நடுநிலை வகிச்சிட்டாங்க. பிரான்ஸ்காரன் வெளியே போயிட்டான். இந்த சூழ்நிலை தான் அந்த கமிட்டி அறிக்கை வெளியே வருது. நீங்கள் யாராவது கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடியவங்க இளைஞர்கள் இருந்தால் கூட பாருங்கள், வலைதளத்தில் போய் பாருங்கள். அந்த வலைதளம் இஸ்ஆட்டன் பேர், இன்டர்நேஷ்னல் அசஸ்மெண்ட் ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் அப்படின்னு இருக்கும். 2000 பக்கம். அதனுடைய அப்ஸ்ட்ராக்டே பார்த்தீங்கன்னா 35 பக்கம். அப்ஸ்ட்ராக்ட் போடுறதே 35 பக்கம் பெரிய இது. க்ளீனாக சொல்லிட்டாங்க, சர்வதேச அளவினுடைய கொள்கை முடிவுகள் இதெல்லாம் சிறு விவசாயிகளால் தான் முடியும், இயற்கை விவசாயத்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாலிசியை லாபி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. லாபினா இதை பற்றி பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. நம்ம நாடாளுமன்றங்கள், நம்ம சட்டமன்றங்கள் யாரும் இதை பற்றி சிந்திக்கிறது இல்லை. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கூட இது சிந்திக்கிறது இல்லை. ஊராட்சி மன்ற தலைவர்னா என்ன நினைக்கிறார், ரோடு போடுறது தான் ஒரு வேலைன்னு நினைக்கிறார். ரோடு போடுறது ஒரு வேலை, பாலம் கட்டுறது ஒரு வேலை. யாரும் வருத்தப்பட வேண்டியது, நானும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக தான் இருந்துகிட்டு இருக்கிறேன். இதுதான் ஊராட்சி மன்ற தலைவருன்றது தான் அந்த ஊர் எப்படி நலத்தோடு இருக்கும், நிச்சயமாக இருக்காது. அந்த கிராமத்தில் சுற்றுச்சூழல் எப்படி நல்லா இருக்கும், இருக்காது. இப்போது ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் லெவல்லையே நான் பேசுகிறேன். ஒரு ஊராட்சி இருக்குது, நான் ஒரு ஓட்டை போய் கேட்குறப்போ தலைவரே தண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. கொடுக்குறேங்க தண்ணி அப்படின்னுவேன். ஏன்னா
நான் போய் ஓட்டு கேட்குறதால அந்த கேள்வி அவன் கேட்குறான். அப்போது தண்ணி கொடுத்த உடனே போர் போடுறேன், வாட்டர் டேங்க் கட்டுறேன், தண்ணி எடுத்துட்டேன். ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் தண்ணி எடுத்துட்ட பிறகு கீழே இருந்த தண்ணியை நான் எடுத்தேன் இல்லைங்களா? மேலே இருந்த தண்ணியை உள்ளே நான் அனுப்புனான்னு யாருமே கிராம சபையில் கேட்குறதில்ல. அந்த வாட்டர் பட்ஜெட்டுக்கிட்ட யாருமே போகிறதில்ல. இப்படி தான் ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்குது. நீர் வளங்கள்லாம் ரொம்ப கீழே போயிட்டே இருக்குது. இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்துல் கலாம் சொன்ன அப்படி 2020க்கே கனவு கண்டவர். ஏன்னா ரொம்ப இளைஞர்கள் இருக்கக்கூடிய, உலகத்திலேயே அதிகமாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு. இளைஞர்கள் இருக்கிறதாலே பெரிய பலம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இந்த கூட்டங்களெல்லாம் கூடி பேசிகிட்டு இருக்கிறோம். விவசாயத்தை கையில் எடுக்க முடியுமான்னு பார்க்குறோம். அதுவும் இயற்கை விவசாயத்துக்கு போக முடியுமான்னு பார்க்குறோம். நிறைய வெற்றி பெறுறாங்க. அரசு இதை சிந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறாங்க. செய்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கையில் எடுக்க முடியல. ஒவ்வொரு விஷயத்தையும் ஓட்டு வங்கியாகவே பார்க்குறாங்க. இப்போ கூட ஒரு சந்தித்தாங்க, விவசாயிகள் போய் சந்தித்தாங்க, முதலமைச்சரை போய் சந்தித்தாங்க. இயற்கை விவசாயத்தை பற்றி பார்த்தாங்க. இந்த இயற்கை விவசாயத்தில் என்னென்னா, இயற்கை விவசாயத்தை அறிவிச்சிடுவாங்க. பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிற விற்காத பயோ ஃபெர்டிலைசர்லாம் வரும், நமக்கு எங்கே இருக்கக்கூடிய கடல் பாசின்னு வரும். அதெல்லாம் இயற்கை விவசாயத்துக்கு உடனடியான தீர்வு கிடையாது. இயற்கை விவசாயம் மண் வளத்தை பாதுகாக்கிறதுனா நிறைய தழைகளை கொடுக்கணும், நிறைய விதைகளை கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் மண் வளங்களை பெருகும். பெருகுனா தான் நீரை பிடிச்சு வைக்க முடியும். அப்போ தான் அந்த ஆர்கானிக் கார்பன் வாங்க ஆங்கிலத்தில், அந்த ஆர்கானிக் கார்பன் இருந்தால் தான் 1% கூட கிடையாது. 3% இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் 40 வருஷமாக 0.5 தான் இருக்குது ஆர்கானிக் கார்பன். அப்படி அது கூட பார்த்திங்கன்னா மானாவரியாக விளையக்கூடிய இடத்துல 3% இருந்தது. நம்மெல்லாம் பரவாயில்ல. இந்த தக்கான பீட பூமின்னு சொல்கிறோம் பாருங்கள், டெக்கான் பிளாட்டிக்குன்னுவாங்க. இந்த கர்நாடகா இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மானாவரின் பயிர்கள்லேயே 3% இருந்தது. 1% இருந்தாவே நல்ல வெற்றி பெற முடியும். ஆனால் எல்லாமே குறைஞ்சி போயிடுது. இதுக்கெல்லாம் என்ன எடுக்க போகிறாங்கன்றது தான் பார்க்குறாங்க. ஒரு மானியம் கொடுக்குறதுனா கூட ஓட்டு வங்கியாகவே பார்த்து மானியம் கொடுக்குறாங்க. நான் கொடுக்குற ரூபா அது ஓட்டாக மாறுமான். நான் ஒரு குறிப்பிட்ட கட்சியெல்லாம் நான் சொல்லலை. நான் கொடுக்கக்கூடிய அரசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மானியம் அது ஓட்டாக மாறுமான்னு பார்க்குறாங்க. நான் கொடுக்கக்கூடிய மானியம் நலத்துக்கு இருக்குமான்னு யாரும் பார்த்ததில்லை. ஆனால் நிறைய சிறு விவசாயிகள் இருக்கிறாங்க. இந்த காலகட்டங்களில், இந்த தேர்தல் காலகட்டங்களில் எல்லாம் கொஞ்சம் நிறைய சிந்திங்க. எந்த அரசாக ஒன்றாலும் இருக்கட்டும், நமக்கு நல்லது செய்கிற அரசுகள் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்காலத்தில் சிறு விவசாயிகளுக்கு தான் காலமாக இருக்குது. இல்லைன்னா சிறு விவசாயிகளை காப்பாற்றலைன்னா பெரிய பஞ்சம் வந்துடும். மால்தூசன் தீரின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஃபுட் பாப்புலேஷன் எக்ஸ்பர்ட்டுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன சொன்னார், குறிப்பிட்ட நாள் போச்சுன்னா சாப்பாடு இல்லாதையே இறந்து போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மக்கள் தொகையும் ஒரு பக்கம் பெருகிட்டே இருக்குது, உணவும் ஒரு பக்கம் பெருகிட்டே இருக்குது. அதிகமாக மக்கள் தொகை பெருகிறாங்க. அதிகமாக மக்கள் தொகை ஒன்று ஜாமெட்ரிக்கல் சைடில் போகிறாங்க, ஒன்று அரித்மேட்டிக்கல் சைடில் போகிறாங்க. இவ்வளோலாம் இருக்கிறப்போ எதிர்காலம் எப்படி இருக்கும்ன்றதான் ஒரு கேள்வி. நிறைய ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டாங்க. அந்த சர்வதேச விவசாயிகள் அமைப்பு நல்ல முடிவை எடுத்துட்டு எதிர்காலத்தில் சிறு விவசாயிகளால் தான் இந்த உலகத்தை காப்பாற்றவும் முடியும், உணவை அளிக்க முடியும்னு கூறிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் விவசாயிகள் குறிப்பாக இந்த இளைஞர்கள்லாம் இதை கையில் எடுக்கணுன்று கூறிக்கொண்டு எதிர்காலத்தில் இந்த விவசாயம், குறிப்பாக இயற்கை விவசாயத்தில் வெற்றி காண முடியும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வழங்கினேன்.